ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சட்டமன்றத்தில் நடந்த விஷயங்களை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அங்கே உதயநிதி வந்து நம்ம திட்டங்கள், வாக்குறுதிகள் பத்தி நெறைய பேசினார். நாம சொன்னத செய்யலன்னு விமர்சனம் பண்ணினார். ஆனா மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். யார் பேசுறாங்க, யார் செய்றாங்கன்னு அவர்களுக்கு நல்லாவே தெரியும். மக்களுக்கான நல்ல திட்டங்களை அண்ணா இப்போவும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். பெண்களுக்கான ஃப்ரீ பஸ் திட்டம் இப்போவும் ஃப்ரீ பஸ்ஸாகத்தான் இருக்கு. அந்த ரூ. 1000 திட்டமும் தொடர்ந்து நடைமுறையிலேயே இருக்கும். தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றத்தான் போறாங்க. இனியும் மக்களுக்கான நல்ல திட்டங்கள், நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் அண்ணா தொடர்ந்து செயல்படுத்த போகிறார். அதனால் மக்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. மாற்றம் வந்தாலும் மக்களுக்கான திட்டங்கள் நிற்கப் போவதில்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து மெஜாரிட்டி பற்றி பேசினார். ஆனா ஒரு விஷயம் மறந்துடக்கூடாது. 75 ஆண்டுகள் பழமையான கட்சி என்று பெருமை பேசுற நீங்கள் 1989ல 97 சீட்டு மட்டும் வைத்து இடதுசாரி கட்சிகளின் ஆதரவுல தான் ஆட்சி அமைத்தீங்க. அந்த நேரத்தில் அம்மையார் ஜெயலலிதா கூட மைனாரிட்டி சிஎம்னு விமர்சனம் செய்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நினைவில் தான் இருக்கு. ஆனா இன்று வெறும் 3 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி 108 சீட்டு பிடித்திருக்கிறது. இது சாதாரண விஷயம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு பெரிய சாதனை. மக்கள் யாரை நம்புறாங்கன்னு இதிலேயே தெரியும். மாற்றத்தை யாரு விரும்புறாங்கன்னு தெளிவா தெரியும். இன்று கூட்டணி பற்றி பேசுறவர்கள் தங்களோட ஆட்சியே கூட்டணி கட்சிகளின் ஆதரவுல தான் நிக்குது என்பதை மறக்க கூடாது. அண்ணா தொண்டர்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. டாடா. அடுத்த வீடியோல பார்ப்போம்.